நான் 2004 வரும்பொழுது ஜேர்னலிசம் பார்க்கும் பொழுது அப்ப இருந்த ஜேர்னலிஸ்ட் அதுல ஒரு குட் சங்க் ஆஃப் விமன் ஜேர்னலிஸ்ட் வருது. நான் நினைச்சேன் இந்த ஃபீல்டு, ஏன்னா எல்லா ஃபீல்ட்லயுமே விமன் கேன் நாட் கம்பீட் வித் மென் அண்ட் எக்ஸல் இன் தர் பெர்ஃபார்மன்ஸ். எங்க டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா காவல்துறை எல்லாரும் யூனிஃபார்ம் இது. இங்க ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸும் சரி, ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ஒன் ஆஃப் த மெயின் கிரைட்டீரியா. அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்லயே இஃப் யூ சீ தி பாஸ்ட் 20 years நீங்களே பாப்பீங்க இல்லையா, எந்த பந்தோபஸ்த்னாலும் சரி, எந்த மீட்டிங்னாலும் the percentage of women they are increasing and now they have come to almost 1/3. எங்க பாத்தீங்கனாலும் எந்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸ்ல பாத்தீங்கனாலும் 3/4 women இருப்பாங்க. இதுதான் மொத்த நிறைய டிபார்ட்மெண்ட் நடக்குது. ஆனா இந்த ஜேர்னலிசம் பாக்குறேன், நான் எதிர்பார்த்ததுன்னா ஜேர்னலிசம் ஃபீல்டு இட் இஸ் மோர் ஈஸி ஃபார் உமன். ஈஸி இன் த சென்ஸ் அவங்களுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். ஆனா இந்த பாஸ்ட் 20 yearsல ஐ ஹவ் சீன் ஒன்லி தி டிக்ளைன். மற்ற எல்லா இடத்துலயும் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இடத்துல மாத்திரம் விமனோட கான்ட்ரிபியூஷன் இன் தி ஜேர்னலிசம் இஸ் கமிங் டவுன். அடுத்த the other states, நம்ம ஸ்டேட்ல it has come down very very drastically, which is alarming, which is disappointing. இதுக்கு என்னங்கிறது நீங்க தான் பாருங்க. ஏன் விமனால உங்களோட இணைந்து பணியாற்றி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியல? அப்ப அதுக்குள்ள சேஃப் சிச்சுவேஷன் நம்ம கொடுக்கலையா, சேஃப் என்வரான்மெண்ட் இல்லையா அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய தலைமை இயக்குநர்களும் சரி மற்றவங்களும் பார்க்கணும். ஏன்னா விமன் கான்ட்ரிபியூட் பண்ணாம எந்த சொசைட்டிலையும் முன்னேற முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தாலே வெரி ஃபியூ தான், 1 or 2 தான் இருக்கிறீங்க. தட்ஸ் வெரி சேட் சிச்சுவேஷன். இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது நீங்க இருக்கிறவங்க யோசிங்க. we can even start a small club within the club for women journalists also. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்து நாம என்கரேஜ் பண்ணலன்னா அவங்களால வர முடியாது. இந்த ரெண்டுமே I don't know how much controversial அது, I leave it here. நிறைய நல்ல அதிகாரிகள் இந்த பப்ளிக் கிரிட்டிசிசம்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸ், இந்த மாதிரி நான் சொன்ன அஜெண்டா ட்ரிவன் சோ கால்ட் பீப்புள், இவங்களுக்கு பயந்துட்டு நிறைய குட் பீப்புள் ஆர் நாட் கமிங் டு தி ஃப்ரண்ட். அதனால யாருக்கு நஷ்டம்னா கண்டிப்பா அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது, நஷ்டம் சொசைட்டி தான். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இனி வரும் காலங்கள்லயும் அதுதான் இருக்க போகுது. இந்த மாதிரி நாம ரொம்ப நீங்க அஜெண்டா ட்ரிவனா பர்சனல் அட்டாக்க போயிட்டு இருக்கும்போது சொசைட்டிக்கு நல்ல ஆப்போசிட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. சொசைட்டிக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஆப்போசிட் தான் கிடைப்பாங்க. அது சொசைட்டிக்கு தப்பா தான் இருக்கும். அது என்னுடைய ஒரு அப்சர்வேஷன். அது ஐ லீவ் இட் டு யுவர் ஜட்ஜ்மென்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.